இந்த இடத்திலே உணர்வுபூர்வமாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அன்றும் இன்றும் என்றும் இருக்கப் போகின்ற தம்பி ஸ்ரீதரன் அவர்களை 17ஆம் தேதி மிக அமோக வாக்குகள் பெறச் செய்து வெற்றியடைய செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம் என்ற உறுதியோடு இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற பொதுமக்களே, இங்கு அருமையான ஒரு தெளிவான விளக்கத்தை பொன் காந்தன் அவர்கள் வழங்கியதன் பிற்பாடு நாங்கள் உங்களுக்கு உரையாற்ற வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். அடுத்தது, நாங்கள் கடந்த வாரம் நான் நினைக்கின்றேன் நான் எல்லா வீடுகளுக்கும் வந்தேன். திருவாளர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வாக்கு அப்பொழுது வந்த உங்களோடு பேசியதன் பிற்பாடு இவ்வாறு ஒரு கூட்டம் தேவைதானா என்று நான் என்று யோசிக்கின்றேன். ஏனென்றால் பல இடங்களிலே நாங்கள் வந்து நுழைந்த பொழுது நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை கதைப்பில் உள்ளுக்கு வாருங்கள், இல்லை என்றால் வெளியாலை போங்க என்று சொன்னீங்க. அத்தகைய ஆட்கள் எல்லாம் இப்பொழுது இங்கே இருக்கும் பொழுது ஒரு உண்மையிலே ஸ்ரீதரனை ஆதரிக்கு ஒரு பரப்புரை கூட்டம் தேவை என்பது அது எப்பவும் முடிந்த ஒரு முடிவாக விட்டது. அவர் பரப்புரை கூட்டம் அல்ல, அவர் 17ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவது என்பது அது யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் அல்ல. அது வடபாட்டு மக்கள் எப்பொழுதோ எடுத்த ஒரு முடிவு. அந்த முடிவின்பால் இன்று நீங்கள் மீண்டும் ஒரு கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தமிழ் தேசியத்தின் பால், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பால் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்கின்றோம். உண்மையிலே இங்கே பொன் காந்தன் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு உரையாற்றினார். ஏன் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரிக்க வேண்டும், எங்களுடைய பரம எதிரியாக இருக்கிற டக்ளஸ் தேவானந்தாவையும் சந்திரகுமாரையும் ஏன் இந்த மனிதையிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்ட பின் நீங்கள் அனைவரும் இந்த தேர்தல் முடிவு செய்யப்பட்ட அன்றே திருவாளர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வாக்களிப்பது 10ஆம் இலக்கத்துக்கு வாக்களிப்பது என்பதை முழு பேருமே முடிவு செய்து விட்டீர்கள். அந்த முடிவுக்கு பின்னாலே உங்களிடமிருந்து ஒரு அறைகூவல் விடுக்க வேண்டிய தேவை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இல்லை என்று நான் நினைக்கின்றேன். எங்களை நீங்கள் கடந்த மாகாண சபை தேர்தலில் அப்பொழுதும் நாங்கள் இங்கே வீடுகளுக்கு வந்தோம். 1, 5, 7 என்று நீங்கள் எங்கள் அனைவருக்கும் வாக்களித்து சென்றீர்கள். இப்பொழுது எங்களுடைய டக்ளஸ் தேவானந்தா அல்லது சந்திரகுமார் அவர்கள் இந்த மாகாண சபையை என்ன செய்கின்றது என்றும் ஒரு கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் மாகாண சபையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். நாங்கள் மின்சாரம் தருவதாக சொல்லவில்லை, அல்லது ரோட்டு போட்டு தருவதாக சொல்லவில்லை. எங்களுடைய மக்களுடைய உரிமைக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அதாவது இந்த தமிழ் மக்களை சிங்கள பேரினவாதிகள் எல்லாம் கொன்றது எங்களுடைய இனத்தை அழிக்கின்ற ஒரு இன அழிப்புத்தான் என்று ஒரு தீர்மானத்தை எங்களுடைய முதலமைச்சரும் மாகாண சபை உறுப்பினர்களும் நிறைவேற்றினோம். அதில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக எடுத்துச் செல்லப்பட்டு இன்று எங்களை அழித்ததெல்லாம் எங்களுடைய இனத்தை அழித்த ஒரு செயலாக இன்று போர்க்குற்ற விசாரணையிலே முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே கூடவாவது ஒரு இனத்திலே பற்றுள்ளவர்களாக அல்லது ஒரு தமிழ் தாய்க்குத்தான் மகனாக பிறந்தேன் என்ற ஒரு உணர்வு டக்ளஸ் தேவானந்தாக்கும் சந்திரகுமாருக்கும் இருந்திருக்குமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே கூட பேசாமல் இருந்திருக்கலாம். எங்களை இனத்தை பேரினவாதிகள் அழிக்கவில்லை என்று பகிரங்கமாக கூறக்கூடியவர்கள் இன்று எங்களுடைய இடத்திலே வந்து எங்களுடைய இனத்தை அவர்கள் அழித்திருக்கிறார்கள் என்று சொல்லுவது இந்த தேர்தலுக்காக. என்னுடைய மாணவரும் என்னுடைய தம்பியுமாகிய தம்பி ஸ்ரீதரன் அவர்கள் எந்த ஒரு இடத்திலே அநீதி நிலைகின்ற பொழுது அந்த இடத்திலே நிற்கவில்லை, அந்த அநீதியை இழைத்தவர்களை தட்டி கேட்கவில்லை. அவருடைய பாராளுமன்ற உரைகளை கடந்த 5 வருட காலமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு இடத்திலும் எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகள் சிறைச்சாலைகளை அடைபட்ட பொழுது, கற்பழிக்கப்பட்ட பொழுது, துன்புறுத்தப்பட்ட பொழுது
பாராளுமன்றத்திலே நின்று குரல் கொடுத்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி ஸ்ரீதரன் அவர்கள். அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவரை எச்சரிக்கை செய்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்படி கலைத்துவிட்டு நீங்கள் வீணாக கஷ்டப்படாதீங்க கொண்டு சொன்னவர்கள் பலர் இருக்கிறார். அவர் அப்பொழுதெல்லாம் சொன்ன வார்த்தை, என்னுடைய இனத்தை காப்பதற்காக, எங்களுடைய மக்களை காப்பதற்காக, எங்களுடைய குழந்தைகளை காப்பதற்காக நான் எந்த இடத்திலும் எனக்கு சரி என்று பட்டதை அந்த இடத்திலே உழைப்பதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன். அதன் காரணமாகத்தான் அவர் 6-7 முறை 4ஆம் மாடிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். விசாரணைகள் செய்யப்பட்டார். இவரை விட்டுவிட்டால் இவர் தொடர்ந்து இவ்வாறுதான் செய்வார் என்பதற்காக நொச்சிகாமத்திலே அவர் சுடப்பட்டார். அது ஆண்டவன் விட்ட ஒரு வழியினாலே அவர் தப்பிக்கொண்டார். இவ்வாறெல்லாம் எங்களுடைய எதிரிகளாலே, எங்களுடைய இனத்தோடு சேர்ந்து நின்று எங்களை கருவறுக்கின்ற அரசியல்வாதிகளாலே அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட பொழுதும் எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய மண்ணுக்காக, எங்களுடைய மக்களுக்காக அவர் குரல் கொடுத்து வருகின்ற ஒருவர். ஆகவே இந்த 17ஆம் தேதி இங்கே குறிப்பிட்டது போல எங்களுடைய மத்தியிலே அன்று நான் இந்த வீடு வீடாக வந்த பொழுது இன்னும் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு சிலர் முற்பட்டார்கள். நீங்கள் விடவில்லை. அப்பொழுதுதான் பார்த்தேன் உங்களுடைய உணர்வு, உங்களுடைய பற்று, உங்களுடைய உணர்ச்சிகள் எவ்வாறு இருந்தது என்று. ஆகவே 17ஆம் தேதி நீங்கள் அதிகாலை 7 மணிக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை இட்டுக் கொள்ள வேண்டும். சற்று நேரம் நீங்கள் தாமதிக்க வேண்டாம். ஏனென்றால் எங்களுக்கு மத்தியிலே இருக்கிற ஒரு சில எதிரிகள் அந்த வாக்களிப்பை பார்த்த உடனே, இப்ப உங்களை பார்த்த உடனே நாளைக்கு இங்கே என்ன திட்டம் போடுகின்றார்களோ தெரியவில்லை. ஆகவே ஏதோ ஒரு விதத்திலே உங்களை குழப்புவதற்கு முற்படும் சக்திகள் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. அந்த வாக்களிப்பை குழப்புவதற்கு அவர்கள் சில நேரம் 2-3 சீனவ போட்டிகளை வாங்கி கொண்டு வந்து சந்தியிலே போட்டுக் கொள்வார்கள். ஓடி வருவார்கள். ராணுவத்தினர் வந்து சுடுகிறார்கள். தேர்தலிலே வாக்களிக்க முடியாது, திரும்பி ஓடுங்கள் என்று சொல்லுவார். ஆகவே நீங்கள் காலை 7 மணிக்கு சென்று வாக்களியுங்கள். வாக்களிக்கும் பொழுது முதலாவதாக உங்களுக்கு மாதிரி வாக்குச்சீட்டுகள் தந்திருக்கின்றார்கள். 3வது இடத்திலே எங்களுடைய வீட்டு சின்னம் இருக்கின்றது. இது எங்களுடைய இனத்தினுடைய சின்னம், எங்களுடைய மொழியினுடைய சின்னம், எங்களுடைய உரிமையினுடைய சின்னம். இந்த வீடு தந்தை செல்வநாயகத்தினாலே உருவாக்கப்பட்டு எவ்வளவோ வருடங்களாக எங்களுடைய மனங்களிலே நிறைந்திருக்கின்ற அந்த வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு புள்ளடி எடுங்கள். இறுதியிலே கீழே 1 தொடக்கம் 10 வரை இலக்கங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே 10வது சின்னத்துக்கு நீங்கள் வாக்களியுங்கள். அதிலே 1 தொடக்கம் 10 வரை போட்டியிடுபவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் 1 தொடக்கம் 9 வரை போட்டியிடுபவர்கள் யாழ் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். இது எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டம், இது எங்களுடைய கிளிநொச்சி மண். எங்களுடைய மண்ணின் உரிமைக்காக நிற்கின்ற ஒரே ஒரு காவலன் தம்பி ஸ்ரீதரன் அவர்கள். இந்த 1 தொடக்கம் 9 வரை உள்ளவர்கள் யாழ் மாவட்டத்தை பிரதிபலிப்பவர்கள். எங்களுக்கு அவர்களாலே ஒரு பிரயோசனம் நிகழப்போவதில்லை. எங்களுடைய மண்ணை காக்க, எங்களுடைய இனத்தின் உரிமையை காக்க, எங்களுடைய மண்ணிலே நடக்கின்ற அநீதிகளை தட்டி கேட்பதற்கு தம்பி ஸ்ரீதரனுடைய இலக்கம் 10. ஆகவே நீங்கள் 2 புள்ளடிகளை இட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. காலை 7 மணி வாக்குச்சீட்டுகள் தந்தவுடனே 3வது இடத்திலே இருக்கின்ற வீட்டு சின்னத்துக்கு பக்கத்திலே ஒரு வாக்களியுங்கள். இறுதியிலே இருக்கிற 10வது கூட்டிலே ஒரு வாக்களியுங்கள். எங்களுடைய வேட்பாளரை வெற்றியடைய செய்யுங்கள். வெற்றியடைய செய்கின்றது என்ற முடிவு அது எப்பவோ எடுக்கப்பட்ட முடிவு. ஆனால் நாங்கள் ஒரு அதீத பெரும்பான்மையை இந்த மாவட்டத்திலே பெற்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் பார்க்க மிக பலம் பொருந்தியவராக பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும். உங்களை நாங்கள் அதைத்தான் மிக அன்போடும் உரிமையோடும் இந்த இடத்திலே கேட்டு விட விரும்புகின்றேன்.